உங்கள் மொபைலுக்குன்னு ஒரு தனி ஐபி அட்ரஸ் இருக்கும். அந்த ஐபி அட்ரஸை எப்படி வேலிடேட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஐபி அட்ரஸ் வேலிடேட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் எப்படி ரைட் பண்ணுறது? ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். பொதுவாக 2 ஐபி அட்ரஸை கேள்விப்பட்டிருப்பீங்க, IPv4 அண்ட் IPv6. நம்ம IPv4 அட்ரஸை தான் வேலிடேட் பண்ண போகிறோம். இந்த அட்ரஸை பொறுத்த வரைக்கும் 4 டெசிமல் நம்பர்ஸ் டாட் வச்சு செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு டெசிமல் நம்பர்ஸும் 0ல இருந்து 225 இந்த ரேஞ்சில் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், டெசிமல் நம்பர்ஸ்க்கு ஃப்ரண்ட்டில் 0 வந்துச்சுன்னா அந்த ஐபி அட்ரஸ் வேலிடானு. நம்பர்ஸ்க்கு ஃப்ரண்ட்டில் ஜீரோஸ் வந்துச்சுன்னா அது இன்வேலிட். ஃபார் எக்ஸாம்பிள் 001 ஆர் 01 ஆர் 029. இப்போ இந்த ப்ராப்ளம்கான ப்ரோக்ராமை ரைட் பண்ணலாம். யூசர்ட்டேருந்து வாங்கின இந்த ஐபி அட்ரஸை லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு ஸ்பிளிட்னு ஒரு ஃபங்க்ஷன் பைத்தானில் இருக்குது, அதை யூஸ் பண்ணுறேன். str = str.split அப்படின்னு கொடுக்குறேன். ஸ்பிளிட் ஃபங்க்ஷனுக்கு ஆர்கியூமெண்ட்டாக நான் டாட்டை கொடுக்குறேன். இந்த ஃபங்க்ஷன் பொதுவாக என்ன பண்ணுன்னா, நம்ம ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ண டாட்டை ரெஃபரன்ஸாக வச்சு இந்த டாட் ஸ்ட்ரிங்கில் எந்தெந்த இடத்துலலாம் இருக்குதோ அதை செப்பரேட் பண்ணி நமக்கு ஒரு லிஸ்ட்டாக கொடுக்கும். நெக்ஸ்ட்டாக ரிசல்ட்டுக்கு ஷார்ட் ஃபார்மாக RESன்னு ஒரு வேரியபிளில் நன்னுங்கிறத நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். RES = நன்னுங்கிறத கொடுக்குறேன். இப்போ ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்ணி இந்த லிஸ்ட்டை ட்ராவர்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபார் I in strன்னு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டாக நான் சால்வ் பண்ண போகிறது ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டரை ரிமூவ் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஐபி அட்ரஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஐபி அட்ரஸை லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர் லிஸ்ட்டில் ஆட் ஆகும். அதை ரிமூவ் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். கண்டிஷனாக ஐயும் ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டரும் ஈக்குவலாக இருக்கணுங்கிறத கொடுக்குறேன். இப்போ இந்த இஃப் பிளாக்குள்ள இந்த ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டரை லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ண போறேன். ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஆர்கியூமெண்டா நான் ஐய கொடுக்குறேன். அதாவது str.remove ஆர்கியூமெண்டா நான் ஐய கொடுக்குறேன். நெக்ஸ்டா ஒரு எலிஃப் கண்டிஷன் கொடுக்குறேன். இங்க டெசிமல் நம்பர்ஸ்க்கு ஃப்ரண்ட்ல 0 வந்த எல்லா நம்பர்ஸையும் ஸ்ட்ரிங்னு இருக்கிற லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ண போறேன். கண்டிஷனா டெசிமல் நம்பர் லென்த் >1 இருக்கணும் அண்ட் டெசிமல் நம்பரில் 0 இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கிற வேல்யூ 0 இருக்கணும். ஸோ இந்த 2 கண்டிஷனும் ட்ரூ ஆகும்போது எலிஃப் பிளாக்குள்ள டெசிமல் நம்பரை ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறேன். str.remove ஆர்கியூமெண்ட்டாக நான் ஐயை கொடுக்குறேன். இப்போ அகெயின் ஒரு எலிஃப் கண்டிஷன் கொடுக்குறேன். டெசிமல் நம்பர் 0 to 225 இந்த ரேஞ்ச்குள்ளே இருக்குதான்னு செக் பண்ண போகிறேன். கண்டிஷனாக int of i > 0வும் and int of i <= 225 கண்டிஷனாக கொடுக்குறேன். அண்ட் ஒன் மோர் கண்டிஷன் கொடுக்க போகிறேன். அது என்னன்னா length of str = 4 இருக்கணும். இங்கே 3 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். பேரந்திசிஸ் யூஸ் பண்ணி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறேன். int of i > 0 and int of i <= 225 இந்த கண்டிஷனை ஃபஸ்ட்டு எவாலுவேட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டாக length of str = 4 இதை செகண்டாக எவாலுவேட் பண்ணுறேன். எப்போ இந்த 2 கண்டிஷனும் ட்ரூ ஆகுதோ அப்போ எலிஃப் பிளாக்குள்ள RES வேரியபிளை நான் ட்ரூவாக சேஞ்ச் பண்ணுறேன். RES = ட்ரூன்னு கொடுக்குறேன். இப்போ ஃபைனலாக ஒரு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். இந்த எல்ஸ் பிளாக்குள்ள RES வேரியபிளை ஃபால்ஸாக சேஞ்ச் பண்ணுறேன். ஐபி அட்ரஸில் ஒரு டெசிமல் நம்பர் இன்வேலிடாக இருந்தாலும் அந்த ஐபி அட்ரஸ் இன்வேலிடாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால எல்ஸ் பிளாக் 1 டைம் ரன் ஆனால் போதும். ஸோ நான் இங்கே பிரேக் கீவேர்டு யூஸ் பண்ணி இந்த லூப்பை டெர்மினேட் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலாக இந்த ஃபார் லூப்போட எண்டில் RES வேரியபிளை ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை அந்த வெப்சைட்டில் நான் ரைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முன்னாடி பார்த்தது நான் பைராய்டு ஆப்பில் அந்த ப்ரோக்ராமை ரைட் பண்ணியிருப்பேன். எதனாலனா இந்த வெப்சைட்டில் இந்த ப்ரோக்ராமை ரைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால நான் பைராய்டு ஆப்பில் நான் அந்த ப்ரோக்ராம் ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். சாம்பிள் டெஸ்ட் கேஸ் இந்த ப்ரோக்ராம் பாஸ் ஆயிருச்சு. அண்ட் ஃபைனலாக இந்த ப்ரோக்ராம் நான் சப்மிட் பண்ணுறேன். எல்லா டெஸ்ட் கேஸஸுமே இந்த ப்ரோக்ராம் பாஸ் ஆயிருச்சு. ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.